இந்த கேட்ச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் விவசாய சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தருவீங்க. அனைவருக்கும் என்னுடைய கௌரவ சல்யூட்டை மீண்டும் தான் தரேன். அன்பு சொந்தங்களே, நீங்கள் தரக்கூடிய ஆதரவுக்கு நான் உங்களுக்கு கைமாறாக எதுவும் தர முடியலை. ஆனால் இன்னொன்று, நான் செய்யக்கூடிய விவசாயத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் நம்ம தமிழ்நாட்டில் மக்களுக்கு எங்கேயாவது ஒரு மூலையில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் என்னோட மன நிறைவு. எனக்கு இப்போ இந்த வாட்டி வெள்ளரிக்காய் நிறைய காய்ச்சிருச்சு. நான் என்னோட தோட்டத்தில் நிற்கக்கூடிய வெள்ளரிக்காயை பறித்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அன்பு சொந்தங்களே, இதை பாருங்கள், பெரிய பெரிய காய்கள். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த விளைச்சலை காட்ட மாட்டாங்க. என்னோட தோட்டத்தில் விளையக்கூடிய காய்களை நான் உங்களுக்கு காட்டுறது தான் எனக்கு மகிழ்ச்சி. ஓகே, ஏன்னா எனக்கு நானே போட்டி. எனக்கு இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு காய் காய்ச்சதுன்னா அடுத்த வாட்டி இதை விட பெருசாக காய்க்கணும்னு தான் போட்டி செய்யக்கூடியது. வேற நான் அடுத்தவங்க கூட யாரு கூடயும் போட்டி கிடையாது. வெள்ளரிக்காய் வளர வளர 4 நாளைக்கு ஒரு வாட்டி பறித்து கொடுங்க. இப்போ பறிச்சாதான் அடுத்த காய்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் விதைக்காக விட்டுருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் பாருங்கள், எவ்வளோ நீளம் இருக்கும்னா 2 அடி நீளம் இருக்கும். இது மாதிரி எப்போதும் விதை எடுக்கிறது தரமான வெள்ளரிக்காய் எடுத்து விதை எடுக்கணும். என்ன காயாக இருந்தாலும் சரி தான், எந்த விவசாயம் இருந்தாலும் சரி, தரமான காயை விட்டு விதை எடுக்கணும். சரியா? அன்பு சொந்தங்களே, நான் காய் பறிச்ச பார்த்துருப்பீங்க. நான் 4-5 வாட்டி காய் பறிச்சாச்சு. அதனால தான் காய் ரொம்ப கம்மி. இதை விட ரொம்ப அதிகமாக காய் கிடச்சி. ஏன்னா உங்களுக்கு இந்த வள்ளிகளை பார்த்தாலே தெரியும். இந்த இலைகளை பாருங்கள், பழுக்க ஆரம்பிச்சு. இனியும் ஒரு 4-5 வாட்டி பறிக்கலாம். அதாவது இனி ஒரு 1-1.5 மாதம் கிடக்கும். அன்பு சொந்தங்களே,
காய் பறிச்சு வச்சு பார்த்தீங்க, ஆனால் வேலை முடியலை. இனி இதை சுத்தமாக கழுவி தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். எப்போவும் நாங்கள் சுத்தமாக கழுவி தான் கொண்டு போவோம். இந்த கேட்ச் அன்பு சொந்தங்களே, நான் விளையாடி நட்டு விளையாடியோட விளைச்சல் ஆனதுக்கு அப்புறமா காய் பறிச்சது, அதோட காய் பறிச்சது அப்புறம் என்னென்ன பண்ணணும், இனி பேக் பண்றது மட்டும் தான் வேலை. அது வரைக்கும் முழுசா பொறுமையா பார்த்த நிலவரம் கொண்ட அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம். அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம். பாய் பாய்.